எஜுகேஷன் வந்து இப்போது நிறைய பேருக்கு ஒரு சைல்டு தான் இருக்குது. கேட்டால் எஜுகேஷன் அவனுக்கு நல்லா தான் கொடுக்கணும், அது என்னால் பார்க்க முடியல அப்படின்னு. ஆனால் இப்போ எஜுகேஷன் ஃப்ரீ கேஜி எல்கேஜிக்கே 50,000 1 lakh கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த எஜுகேஷன் இருக்கா, இல்லை சும்மா மேல் துடைப்புக்கு மட்டும்தான் இருக்கா? எஜுகேஷன் தான் இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டே இந்தியாவில். ஏன்னா முன்னெல்லாம் படிப்புக்கு அந்தளவு செலவாகலை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரே ஒரு பையன்தான். அந்தளவு இப்போ அவனுக்கே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் ஆகுது. அந்தளவு சொல்கிற மாதிரி எஜுகேஷன் கிடையாது. ஏதோ கண்துடைப்பு தான் இது. எஜுகேஷனை வச்சு அவங்கவுங்க சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. அப்போவும் ஏங்கண்ணா ப்ரைவேட் ஸ்கூலை நோக்கியே போகிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகாமல்? ப்ரைவேட்டில் போனால் ஓரளவாவது ஏதோ கற்றுப்பாங்க அப்படிங்கிறதான் ப்ரைவேட்டில் எல்லோரும் சேர்க்குறாங்க ஒரு நம்பிக்கையில். ஓகே, ஒருவேளை சமச்சீர் கல்விங்கிற பேரில் கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் எல்லாமே ஒரே பாடத்திட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எப்படி இருக்குங்கண்ணா? ஒரே பாடத்திட்டமாக இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். கவர்மெண்ட் தான் அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையே. ஒரே பாடத்திட்டமாக இருந்தால் எல்லோரும் கவர்மெண்ட்லாம் சேர்க்க போகிறாங்க. ஈவன் கல்வி கிடைக்கல, எல்லாத்துக்கும் சமச்சீராக கிடைக்கல. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அது நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி வந்து பெரிய மாஃபியா ஃபீல்டு மாதிரி இருக்குது கல்வி வந்து. எங்கே பார்த்தாலும் அன்றைக்கி ஒரு குழந்தை படித்து முடிக்கிறதுக்கே எத்தனையோ லட்சங்கள் செலவாகுது. அதுக்கப்புறம் அவள் காலேஜுக்கு செலவாகுது, அவன் கேரியரில் என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறாங்கிற செலவாகுது. இன்றைக்கி அதுதான் பெரிய மார்க்கெட் இந்தியாவில். ஓகேங்கண்ணா, ஓகே, தேங்க்யூ.